சிகிச்சை தேவைப்படுகிறது. அவர் 10 நாள் வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சை எடுக்க போறாரு. அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது உடல்நலை குறைவின் காரணமாக வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்து வருகிறார். இதனை முன்கூட்டியே இணையதளத்தில் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் மக்கள் மத்தியில் ஏற்கனவே கூறிவிட்டார். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அரசியல் முதலீடு செய்வதற்காகவும் தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காகவும் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்வார் என்றும் அதற்கு பிறகு 10 நாட்கள் பயணம் என்று கூறி துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் என்றும் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பிப்பார் என்றும் அன்றே கணித்திருந்தார். அதுதான் தற்பொழுது நடந்து வருகிறது. முதலீடு என்ற பெயரில் உடல்நிலை சிகிச்சைக்காக ஸ்டாலின் அவர்கள் செல்ல உள்ளதாக தற்பொழுது இணையதளங்களில் மிகப்பெரிய ஆதரவாளர்கள் பட்டாளத்துடன் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ள கருத்து வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே இளைஞரணி மாநாடு நடத்தி ஸ்டாலின் அவர்களை மிக கேவலப்படுத்திய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அரசியல் முன் அனுபவம் இல்லாமல் மூத்த அமைச்சர்களுக்கிடையே போட்டியாக திமுகவில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம் கலைஞர் அவர்களின் பேரன் ஸ்டாலின் அவர்களின் மகன் என்ற ஒற்றை அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லாமல் பதவிற்காகவும் பணத்திற்காகவும் ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய இச்செயல் மிக பெரிய அளவில் தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது.